அன்பான உறவுகளுக்கு இன்று ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம், ரெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மனிதன் 6 மணி முதல் 8 மணி வரை 8 மணி நேரம் 6 முதல் 8 மணி நேரம் வரை தூக்கம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். அப்படி தூங்கும்போது தான் நம்முடைய பாடி ரீஃப்ரெஷ் ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். இது தெரியாத விஷயமெல்லாம் கிடையாது. பார்த்திங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஏன் நாம் ஃபாலோ பண்ணுறதில்ல? ரொம்ப முக்கியம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். தூக்க இன்மையினால் ஏகப்பட்ட வியாதிகள் வருது. வியாதி இல்லாமல் பார்த்திங்கன்னா மன கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், இது எல்லாமே தூக்க இன்மையினால் கண்டிப்பாக வருது. அப்போ நாம் ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா உழைக்கிறோம். பசங்களுக்காக உழைக்கிறோம், மனைவிக்காக உழைக்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம். இந்த உழைக்கிற உடம்புக்கு நாம் ஏன் ஓய்வு தர நினைப்பதில்லை? ஆனால் நிறைய பேருக்கு ஓய்வு நேரம் கிடைத்தும் உடம்புக்கு ஓய்வு தருவதில்லை. அதற்கு முக்கியமான காரணம் அலட்சியம். நாம் தினமும் 10 மணிக்கு உறங்க வேண்டும். நாம் 10 மணிக்கு தூக்க அறைக்கு சென்று அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு தூக்க அறைக்கு செல்ல வேண்டும் என்ற நினைவு அனைவருக்கும் இருந்தாலும் அது நம்மை படுக்கை அறையில் படுக்க விடாமல் நம்முடைய எண்ணங்கள் தடுத்து கொண்டே இருக்கிறது. இதனால் தான் நம்மளால் 6 முதல் 8 மணி நேரம் வரை தூங்க முடியவில்லை. காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் நம் அனைவருக்கும் உள்ளது. ஏனென்றால் அனைவருமே ஏதாவது ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால். ஆகவே உறவுகளே, நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும். நம் உடல் நன்றாக இருந்தால்தான் நம் குடும்பம் நன்றாக இருக்கும். நம் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் நான் சம்பாதிக்கக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய செல்வங்களை நாம் சேமித்து வைத்து அதை பெருக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் செல்வம் செழித்த செல்வங்களை நாம் மருத்துவத்துறைக்கு செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தூக்கம் என்பது மிக எளிதாக கிடைப்பது. எந்த ஒரு செலவும் செய்ய வேண்டாம். ஆனால் நாம் தூங்குகிறோமா? நினைத்து பாருங்கள். கண்டிப்பாக தூங்குறதில்லை. ஏன் தூங்குறதில்லை? டிஸ்ட்ராக்ஷன். நம்மக்கிட்ட நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. வீட்டில் பிரச்சனை, வீட்டில் கூட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தூங்கலாம். ஆனால் தூங்காததுக்கு முக்கியமான காரணம் மொபைல் ஃபோன் ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா நாம் டிவியில் அதிக நேரம் செலவிடுவது. மூன்றாவது தூக்கத்தை பற்றிய அக்கறை இல்லாமை. இந்த தூக்கத்தை பற்றிய அக்கறை இல்லை என்றாலும் நம்ம உடல் ஆரோக்கிய பற்றி அக்கறை இல்லை என்றுதான் அர்த்தம். தெரிந்து கொள்ளலாம். ஆகவே உறவுகளை தினமும் 9 மணிக்கு உங்களுடைய டிவி, மொபைல் ஃபோன் அனைத்து வைத்துவிட்டு 9:30 மணிக்கு நீங்கள் பெட்டுக்கு சென்று 10 மணி அளவில் நீங்கள் தூங்க ஆரம்பித்தால் காலை 5 மணிக்கு நீங்கள் எழுந்திருத்து விடலாம். பாடிக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் கிடைக்கும். ரெஸ்ட் கிடைச்சோன்னே நீங்கள் அழகாக பீஸ்ஃபுல்லாக காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை மிக எளிதாக பார்க்கலாம். உடற்பயிற்சி செய்யுங்கள். இது உடற்பயிற்சி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ரெஸ்ட் தர்றோமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புக்கு தூக்கம் இல்லை என்றால் நோயின் அறிகுறிகள் நம்மிடத்தில் கண்டிப்பாக சேரும். ஆகவே உறவுகளே, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக இரவு 9 to 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திருத்து பாருங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள். நான் இதை கடைபிடித்த பிறகுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.